தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 3வது வாரம் சனிக்கிழமை. வளர்ச்சி காண்போம். இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆளும் வளரணும், அறிவும் வளரும், அதுதாண்டா வளர்ச்சி என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் உடல், உள்ளம், ஆன்மா அனைத்து தலங்களிலும் வளர்கின்ற பொழுதே அது சமமான நிறைவான வளர்ச்சியாக இருக்கின்றது. கிறிஸ்துவின் சாயலை தாங்கி கிறிஸ்துவை அணிந்து கொண்டு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ அழைக்கப்படும் நம் ஒவ்வொருவரிலும் இத்தகைய வளர்ச்சி தேவை. நாளுக்கு நாள் நாம் கிறிஸ்துவை பற்றிய அறிவிலே வளர வேண்டும், கிறிஸ்துவை பற்றிய அனுபவத்திலே வளர வேண்டும். அந்த அனுபவம் நம்மை பிறர் அருகிலே கொண்டு வந்து, பிறரை இயேசுவின் அருகிலே கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு பாதையாக நம்மை மாற்ற வேண்டும். இத்தகைய வளர்ச்சி கிறிஸ்துவின் அனுபவம் நமக்கு வர வேண்டுமெனில் நம்மிடம் இருக்க வேண்டிய ஒரு சில குணாதிசயங்களை இன்றைய வார்த்தைகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. இன்றைய முதல் வாசகத்துல திருச்சபை வளர்ந்தோங்கியது அதற்கு காரணமாக இருந்த செயல்பாடுகள். ஒன்று, திருப்பாடல் 111 சொல்லப்படுகிறது, ஆண்டவரை பற்றிய அச்சமே ஞானத்தின் துவக்கம் என்று சொல்லப்படுகின்றது. உடல் வளர்ச்சியோடு ஆன்மீக ஞான வளர்ச்சியும் எப்போது வளரும்? தெய்வ பயம் இருக்கின்ற பொழுது. இங்கே தெய்வ பயம் என்பது அடக்கி ஆளுகின்ற, கட்டாயப்படுத்துகின்ற, பயமுறுத்துகின்ற, அச்சுறுத்துகின்ற பாணியில் அல்ல, மாறாக அன்பினால் உந்தி தள்ளப்பட்ட உள்ளத்தில் ஏற்படுகின்ற ஒரு உணர்வு. நான் கடவுளால் படைக்கப்பட்டவர், அவரால் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றேன். இயேசு என்னோடு இணைந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஆவியானவர் என்னில் முழுமையாக குடிகொண்டிருக்கின்ற அந்த உணர்வோடு வாழ்வதே தெய்வ பயத்திற்கு உதாரணமாக சொல்லப்படுகின்றது. தெய்வ பயம் இருக்கிற இடத்துல கடவுள் நம்மிலே குடிகொண்டு நம்மை வழிநடத்துவோராக இருப்பார். வளர்ச்சியை காண முடியும். இரண்டாவது நிலைக்கு வருகின்ற பொழுது அமைதியில் திளைத்திடுவோம். இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதே சொன்னால், இந்த உலகத்திலே துன்பங்கள் உண்டு, எல்லோரும் மகிழ்ந்திருப்பார்கள், நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று சொன்னவர் யோவான் 14:27. இதோ நான் உங்களுக்கு அமைதியை விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன், நான் தருகின்ற அமைதி இந்த உலகம் தருகின்ற அமைதி போன்றது அல்ல என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உயிர் தெழுந்த விற்பாடு சிலர்களுக்கு காட்சி கொடுக்கின்ற போதெல்லாம் சொன்னது, உங்களுக்கு அமைதி உரித்தாகட்டும் என்று சொல்லி. கலக்கத்திலே, குழப்பத்திலே, சோர்விலே வாடிக்கொண்டிருந்த, அச்சத்திலே, பயத்தில் இருந்த சிலர்களுக்கு இயேசு முதல் சொன்னது, உங்களுக்கு அமைதி உரித்தாகட்டும். அமைதியை கடவுள் கொடுத்திருக்கின்றார். அந்த அமைதியை பெற்றுக்கொண்டவுடன், தூய ஆவின் கொடையாக அமைதியை அந்த சீடர்கள் பெற்றுக்கொண்டவுடன், துன்பங்கள் மத்தியிலே, துயரங்கள் மத்தியிலே அவர்கள் துணிவோடு செயல்பட்டார்கள். எல்லா இக்கட்டுகள் மத்தியிலும் இன்புற்றவர்களால் வாழ முடிந்தது. ஆக இங்கு அமைதியிலே திளைத்திருப்பது என்பது நாம் ஆண்டோட ஆவியை பெற்றவுடன் நாம் எந்தவித துன்பமும் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்பது அல்ல, மாறாக துன்பத்தின் மத்தியிலே உள்ளத்திலே ஏற்படுகின்ற ஒரு தெளிவு, உள்ளத்தில் இருக்கின்ற ஒரு அமைதி, ஒரு சமாதானம், இது கடவுள் கொடுக்கின்ற கொடை. இந்த கொடையை அனுபவித்து வாழ்கின்ற பொழுது நாம் இந்த உலகிலே கடவுளுக்கு சாட்சியாக வாழ்கின்றோம், இறை உறவிலே வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதன் அடையாளம். மூன்றாவதாக, தூய ஆவியால் நிரம்ப பெற்று திருச்சபை வளர்ச்சி அடைந்தது. நாம் ஒவ்வொரு நாளும் தூய ஆவியின் கொடைக்காக ஜெபிக்க வேண்டும். நாம் திருமுழுக்கு வருகின்ற பொழுது ஆவியார் நம் மீது பொழியப்படுகின்றது. ஒவ்வொரு அருட்சாதன கொண்டாட்டத்தின் பொழுதும் ஆவியார் நம்மை நிரப்புகின்றார். அந்த ஆவியான வல்லமையாலே நாம் இயக்கப்படுகின்றோம். பவுலுடைய சொல்வதே தூய ஆவியில் இயக்கப்படுகின்றவர்களே கடவுள் பிள்ளைகள் என்று சொல்லப்படுகின்றது. தூய ஆவியானவர் துணையின்றி நாம் இயேசுவை அறிந்து கொள்ள முடியாது, இயேசுவை அறிக்கையிட முடியாது. தூய ஆவியின் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகின்றது. அப்போ அந்த ஆவியானவர் நம்மிலே நிறைகின்றார். இதே ஆவியானவர் தான் சிறப்பா ஒவ்வொரு கல்வாரி வழியிலும் சாதாரண அப்பத்தையும் ரசத்தையும் இயேசுவின் தெய்வீக தூறல ரத்தமாக மாற்றுகின்றார். அந்த அப்ப ரச குணத்திலே நாம் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிற பொழுது நம்மிலே முழுமையாக நிறைத்து இயேசுவாக நம்மை மாற்றுகின்றார். இந்த ஆவியால் இயக்கப்படுகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும்.
அப்படி ஆவியின் துறையோ நாம் இயக்கப்படுகின்ற பொழுது நமக்கு எதிர்வருகின்ற எல்லாவற்றையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும். இந்த ஆவியா நம்ம இருக்கின்ற பொழுது நாம் சோர்ந்து போக மாட்டோம், தளர்ந்து போக மாட்டோம், விரக்தி ஏற்படாது. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்விலே ஒரு வகையான போராட்டமாக இருக்காது. ஒவ்வொரு நாளும் எல்லாவித இக்கட்டுகள் மத்தியிலும் புது ஆற்றலை வலிமையை பெற்றவர்களாக நாம் சான்று பகர்கின்ற வாழ்வு வாழ்வோம். அப்பொழுது நாம் இயேசுவில் வளர்வோம். இயேசுவின் அன்பு இந்த சமுதாயத்திலே வளர்ந்தோங்கும். அடுத்ததாக நாம் கிறிஸ்து வளர்வதற்கு செய்ய வேண்டியது நன்மை செய்பவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்கிற நல்ல உள்ளத்தை நமக்கு கொடுத்து இருக்கின்றார். எபேசியர் 2:10 படிக்கின்ற பொழுது நன்மை செய்வதற்கென்றே நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏனெனில் நாம் கடவுளுடைய சாயல். 2 கொரிந்தியர் 9:8 அந்த நன்மை செய்வதற்கு தேவையான அனைத்து அருளையும் நமக்கு கொடுப்பவராக இருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது. நம் ஒவ்வொருவரையும் நன்மைகளால் நிறைத்திருக்கின்றார். நல்ல சிந்தனையால், நல்ல எண்ணங்களால், நல்ல வாழ்க்கையால் கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். இப்படி இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட நாம் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நன்மை புரிபவர்களாக இருக்க வேண்டும். நாம் செய்கிற நன்மைகள் இந்த உலகிற்கு இயேசுவை அறிமுகப்படுத்த வேண்டும். அன்பு சகோதரமே, இதோ நாமும் நன்மை செய்வதற்காக மட்டுமே படைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்மால் முடிந்த அளவிற்கு நன்மை செய்வோம். அத்தகைய வாழ்வு வாழ்கின்ற பொழுது நாம் இயேசுவை பிரதிபலிப்பவர்களாக இருப்போம். இயேசுவில் நாம் வளர்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். அடைக்கலம் தருகின்ற